ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான கெட்டியான ஒரு மட்டன் குழம்பு, குயிக்காகவும் அருமையாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முத வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி, பரோட்டா இது கூட அருமையான சைடிஷாக இருக்கும். வாங்க இது எப்படி குயிக்காக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்குங்க. பெரிய வெங்காயம், சின்ன எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண தக்காளி சேர்த்துக்குங்க. அடுத்து அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதை லைட்டாக நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். லேசாக தண்ணி சேர்த்து மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 2-3 டைம் சூடு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்குங்க. அடுத்ததில் ஜீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். கூடவே 4-5 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கங்க. நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மிக்ஸி ஜாரில் உள்ளதை அப்படி இதில் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கையால் வலிச்சு எடுத்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கூடவே மீதம் இருக்க தக்காளி அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கி அந்த ஈரப்பதமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி மெசஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கறியிறாமல் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் அதில் வந்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அடுத்து மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் டேஸ்ட்டு மரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. அடுத்து மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அடுத்து கரம் மசாலா இல்லாட்டி மட்டன் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே கறிக்கிறாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா அந்த மசாலா நல்லா வதக்கிங்க. அடுத்து கூட கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்க அந்த மட்டனை ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி சேர்த்துட்டு சேர்க்கும்போது நல்லா ஒரு கொலன்னு நல்லா கட்டியாக கிடைக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேர்த்துட்டு கலருக்கு வந்து காஷ்மீரி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிரட்டி விடுங்க. அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் அந்த மாதிரி 2-3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரினுடைய மூடி போட்டு ஒரு 5 விசில் 4-5 விசில் விட்டு நல்லா வேக விட்டுருவோம். பாருங்கள், விசிலாம் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், அப்பா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. வாங்க இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா கெட்டியாக கொலன்னு வந்துருச்சு. நல்லா அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உப்பு சேர்த்துக்குங்க. கடைசியாக கொஞ்சம் பெப்பர் பொடியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அருமையான கெட்டியான மட்டன் குழம்பு சூப்பர் ரெடி ஆச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்திலாம் அருமையாக இருக்கும். இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனல் விஜயநாராயண யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு பண்ணுங்கள். இந்த மாதிரி குயிக்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.